வணக்கம், டாக்டர் புவனேஸ்வரன். பொதுவாக பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி, பாலிஷ்டாக பழப்பழான்னு இருக்கிற ஒரு அரிசி, மங்கி அல்லது சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காகவே இருக்கக்கூடிய அரிசி. இந்த மாதிரி இந்த அரிசிகளில் எந்த அரிசியை சாப்பிட்டா நல்லது, எந்த அரிசியை சாப்பிட்டா நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உண்டா? சில விஷயங்கள் நாம பகிர்ந்துக்கிறோம். நீங்கள் முக்கியமாக என்ன புரிஞ்சுக்கங்க, நம்ம தமிழக பண்பாட்டில் வந்து 20க்கும் மேற்பட்ட விதமான அரிசிகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அது வந்து நானும் படித்து தெரிஞ்சுட்டு தான். ஆனால் நம்ம பொதுவாக எல்லாரும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான அரிசியை பற்றி எல்லாம் பேசுவோம். ஒன்று சாதாரணமாக நம்ம புழக்கத்தில் இருக்கிற பச்சரிசி. அந்த பச்சரிசியில் பாசுமதி என்று சொல்லக்கூடிய ஒரு வகையும் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி, இன்னொன்று கேரளா புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்க. மட்டு அரிசிப்பா, ரொம்ப சிவப்பாக இருக்கும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயங்கள். ஒன்று, அரிசியினுடைய மேலே, அது அரிசிங்கிறது எதுலேருந்து வருது? நெல்லுலேருந்து வருது. அந்த நெல்லுலேருந்து அரிசி வெளியே வரும்பொழுது அதுக்கு மேலே வந்து இருக்கிறது தான் உமின்னு சொல்லுவோம். இந்த உமிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான சத்து பொருட்கள் இருக்கு, நார் பொருட்கள் இருக்கு. இந்த உமியை நீக்கி விட்டு பார்த்தோம்னா நேரடியாக அரிசி நமக்கு இருக்கு. இதுவும் உமியோடு இருக்கிற அரிசியானது புழுங்கல் அரிசியில நிறைய இருக்கு, கேரளா அரிசியில நிறைய இருக்கு. இது சாப்பிடுவதன் மூலம் அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை வெளிப்படக்கூடிய அரிசியிலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மை, அந்த சர்க்கரை உறிஞ்சப்படும் தன்மை, இது இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு மட்டுப்படும். அதனால பொதுவாக அரிசியில இந்த புழுக்கல் அரிசி அல்லது கேரளா உள்ள புழுக்கல் அரிசி, அந்த மட்டு அரிசி அப்படிங்கிறது நமக்கு ஆகாரத்தில் பொதுவாக நல்லது. நல்ல பழப்பழான்னு இருக்கிற நல்ல தும்பப்பூ மாதிரி இருக்கு சார் அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சரிசி அப்படிங்கும்போது கெடுதல் இல்லை. ஆனால் அதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகம். அது சர்க்கரையை வெளிப்படுத்தும் அந்த கார்போஹைட்ரேட் தன்மை அதற்கு அதிகம். அதனால கூட அந்த புழுங்கல் அரிசியில் இருக்கக்கூடிய சில சத்துக்கள் இதில் இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது அரிசி என்பது நம்முடைய முக்கியமான உணவு. சரியான அளவில் சாப்பிடுங்க. அதில் பச்சரிசி மோசம் அல்ல, ஆனால் புழுங்கல் அரிசியும் கேரளா அரிசியிலும் நம்முடைய சத்துத்தன்மை, அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதனுடைய நார் சத்து அப்படிங்கிறது கொஞ்சம் தூக்கல் அப்படிங்கிறது புரிஞ்சுட்டீங்களா? அதனால இது வந்து நமக்கு ஆரோக்கியத்துக்கு உகந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது புழுங்கல் அரிசி பச்சரிசியை விட ஒரு படி மேல. புரிஞ்சுட்டீங்களா? வணக்கம்.